வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. இந்த மாதம் என்ன பட்டாசு வெடித்து கொண்டாட மாட்டாங்க. 2ஆம் இடத்துக்கு குரு. ஆமாம். அதனால் இவங்க பயங்கர உஜால் குஜாலுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா இவ்வளவு நாளாக ரொம்ப டென்ஷனில் அவங்க முகமே பார்த்திங்கன்னா பொலிவிழந்து ஒரு அமைதியாக இருந்தாங்க. என்னடா அது, ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை, ஏன் வெளியில் போனாலே பிரச்சனை, ஏன் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் வேறவரோட பிரச்சனை. இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி 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 இவங்களை ஒரு நெருக்கடிகளுக்குள்ளே ஆளாக்கிச்சு. அது இப்போ குரு பெருசாக மாறி 2ஆம் இடத்துக்கு உச்சமடைந்து உட்கார்றது பெரிய பாக்கியம் இவங்களுக்கு. அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனே சொல்லலாம் இந்த மாதத்தில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாய் 6-11 அதிபதி. ஏன்னா முக்கியமாக எல்லாருக்குமே பார்த்திங்கனாலே இந்த 3 தாங்க முக்கியமாக இருக்குது. பகை இல்லாமல் இருந்தால் தான் நல்லது, கடன் இல்லாமல் இருந்தால் நல்லது, உடல் ஆரோக்கியம், வியாதி இல்லாமல் இருந்தால் நல்லது. அதுதான் இப்போ, ஏன்னா அதான் மறைவு ஸ்தானம். இந்த 6-11 அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். ஸோ அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷமான ஒரு இது. அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம் எல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். 20ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் அவரும் விரயராசிக்கு வந்துடுறார். மாறி லாபத்துலேருந்து விரயத்துக்கு வந்துடுறார். விரயத்துக்கு வந்தால் பெரிய மாற்றம் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடமாற்றம் பற்றி அவங்க ஏதாவது ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேப்பர்லாம் சேங்ஷன் ஆகிடும். டக்குன்னு அவங்க கேட்குற ஊருக்கே சேங்ஷன் ஆகிடும், சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி செவ்வாய் இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. 11, 12. அடுத்தபடியாக இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த சூரியன் இவங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, சகாயாதிபதி. இந்த சகாயாதிபதி இது வரைக்கும் விரயராசியில் இருக்கார். 15ஆம் தேதியிலேருந்து அவர் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வரார். அப்படிங்கும்போதே இந்த மாதம் அந்த சூரியனை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் இவங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஹெட் அப்படிங்கும்போதே நமக்கு அவரால் ஒரு விளையக்கூடிய ஒரு இதுன்னா ஒரு டென்ஷன் அதிகமாகும் 15ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே ஒரு உஷ்டமான கிரகம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தால் இதில் உடல் ஆரோக்கியம் அதில் இருந்தாலே போகிறோம். அவங்க உடம்பை கவனிச்சுக்கிட்டாலே போகிறோம். 15ஆம் தேதியிலேருந்து முன்னாடி இருக்கும்போது 12ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் இவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஸோ ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார் 10ஆம் இடத்துல. அதனால் இவங்க தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எப்போவுமே. ஏன்னா சனினாலே தொழில்
அந்த தொழிலை நல்லா பண்ணா தான் அவர் வந்து வருமானத்தை கொடுப்பார். ஆமாம். என்ன அதனால இவங்க அந்த இதை பண்ணணும், பண்ணினா ரொம்ப விசேஷம், தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும். ஆனால் மிதுன ராசி நேர்களை அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீந்தி வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள். என்ன அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்க வந்து எடுக்கிற காரியங்களை அவங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுக்குறீங்களோ அதை சிறப்பாக செய்யணும் தான். அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற வேலையிலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு துறையில் ஃபேமஸ் அப்படின்னா அதை மட்டும் கவனிக்க மாட்டார், அடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு என்ன வேலையோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இந்த மிதுன ராசினர்களுக்கு உண்டு. ஏன்னா புதன் அதே புதன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மராசியில் இருக்கார். அப்போ சூரியனும் சேரும்போது இவங்களுக்கு வந்து அந்த புத ஆதித்ய யோகம் கிடைச்சிடுறது. ஸோ நல்ல யோகத்தோட வேலை செய்யக்கூடியது, அதுக்குண்டான வருமானத்தை குரு பகவான் கொடுக்க போறார். ஸோ சனி பகவான் உழைக்க வைக்க போறார், குரு பகவான் கொடுக்க போறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இவங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறாங்க. ஸோ கேட்கவே வேணாம், இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இவங்க வேலை செய்ய செய்ய இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். என்ன 22ஆம் தேதியிலேருந்து அவர் கடகத்துக்கு வந்துடுறார். என்ன அதுவும் சிறப்பு தான். புதன் ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானம். ஸோ குரு புதன் 2 பேரும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க வரவு. அப்புறம் 29ஆம் தேதி தான் அவர் வந்து புதன் வந்து வக்ரகதி அடைகிறார். அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாதத்தில் வக்ரகதி அப்படிங்கும்போது கொஞ்சம் பலன்கள் மாறுமே தவிர அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு பாதகங்கள் கிடையாது. இப்போ வந்து ராகு பாகிஸ்தானத்தில் இருக்கார், கேது சகாயஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடம் சிம்ம ராசியில் அவர் இருக்கார். ஸோ முயற்சிகள் எடுத்தால் கேது கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி 9ஆம் இடம் கண்டிப்பாக ராகு இருக்கிறது பரவாயில்லை, 9ங்கிறது பரவாயில்லைங்கிற ஒரு ஸ்தானம். ஸோ தந்தையார் மூலமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தந்தையார் இவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். குழந்தைகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதுதான் இவங்களுக்கு பெரிய இது. ஏன்னா 5-12 அதிபதி தான் சுக்கிரன், குழந்தைகள் ஸ்தானம். இவங்க மனைவிக்கு கூட அந்த அளவுக்கு செலவு செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனால் குழந்தைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு ஏரோப்ளைன் வேணும்னு கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஆமாம், ஃப்ளைட்டு வேணும் அப்படின்னா கூட வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வாங்கி மாடியில் நிறுத்திடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசம் குழந்தைகள் மேலே. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லாதனால, சுக்கிரனோட வீடு. அப்போ அந்த குழந்தைகளை விரயஸ்தானமும் அவர் தான். ஸோ விரையாதிபதி. ஸோ குழந்தைகளுக்காக எல்லாம் செய்வார். அதேமாதிரி ஆன்மீகத்துலேயும் அவங்களுக்கு ஈடுபாடு எப்போவுமே இருக்கும். கோவில் என்ன ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போயிட்டு வர முடியாது. ஆனால் இவங்க முக்கால்வாசி கோவில் க்ஷேத்ராடனம்னு சொல்லுவாங்க, புனித யாத்திரை, அதெல்லாம் இவங்க அம்சமாக பண்ணிடுவாங்க இந்த மிதுன ராசி. அதுவும் இப்போ வந்து இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப உச்சிதமாக இருக்குது. என்ன ஏன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார், ஜென்மராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்துறார். குரு புதன் சுக்கிரன் எல்லாருமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த பணத்தை எப்படி குழந்தைகளுக்கு செலவு பண்ணலாம், எப்படி ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாத்திகம் பேசுறது அதான் ஒரு சில பேர் கரெக்ட். ஆனால் ஒய்ஃபு கூப்பிட்டாங்கன்னா கோயிலுக்கு போயிடுது, கரெக்ட். எல்லா கோயிலுக்கும் போகிறது, அங்கே போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுது. இந்த மாதிரி ஒரு ராசி. ஆமாம், இவர் வந்து வெளியிலேயே நின்றுட்டு இருப்பாரு, உள்ள கூட வர மாட்டார், வெளியில இருந்துட்டு அத்தனையும் பேசுவார். ஆமாம், அவ்வளோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு இந்த மிதனத்துக்கு. ஓகே, இப்போ வந்து பெண்களுக்கு உண்டான பலன் சார். இப்போ நான் நிறைய சொல்லிட்டீங்க, அவங்க வந்து அந்தந்த கிரகம் அந்தந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு. பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டா இந்த மாதத்தில்? வேலை, தொழில், அப்படி இல்லைனாக்கா குடும்ப சூழல், இது எல்லாமே நல்லா இருக்கா மிதுனத்துக்கு? மிதுன ராசி பெண்கள் இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதம். ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு வருமானம் வர்றதுனால கடனில் சிக்கி தவித்த பெண்கள் கூட கடன்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமைஞ்சிரும். அதேமாரி சில பேருக்கு கொடுத்த கடன் வரவே இல்லை, நிறைய பேருக்கு இவங்க கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் மிதுன ராசினியர்கள் கேட்கறதுக்கு யோசிப்பாங்க, கொடுத்துருவாங்க, கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா பகை வந்துடுமோ, ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோ, அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வராதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நல்ல டர்ன், அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களே மனம் மாதிரி என்னடா இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எதிர்பாராத தனவரவு. ஸோ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தனக்காரர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக கவலையே பட வேணாம். அதேமாரி வேலை செய்கிற பெண்கள் இப்போ தாங்க அவங்க அந்த இதில் உணருவாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸை அந்த ஆஃபீஸ் கம்பெனி உணர்வாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு அனுகிரகம் இது அது என்ன பாசிட்டிவ் இது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பரிகாரம் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம்?
பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க கண்ணை மூடிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் புதன்கிழமை. அதுவே என்னடா சார் கண்ணை மூடிக்கிட்டு எப்படி சார் போகிறது, எங்கேயாவது இடிச்சிடுவீங்களா? யோசிக்க தேவையில்லன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு தேவை, எதையும் கேட்க தேவை. ஆமாம், நேராக கோயில், அதுக்காக தான் என்ன பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை, அவங்களால யதாசக்தி ஒரு பெரிய மாலை போடுன்னெலாம் சொல்லலை, அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்த சொல்லுங்கள். ரொம்ப விசேஷம். அதை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ஆண்டாள், ஏன்னா ஆண்டாளோட திருப்பாவை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணில் தண்ணி வரும். ஏன் அப்படின்னா மொத்தம் 8 லைன். நீங்கள் ஒன்று படித்து பாருங்கள், 8 லைனில் 4 லைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாரும் படிக்கிற மாதிரி. அடுத்த 4 லைன் படிக்க முடியாது, ஹார்டாக இருக்கும். தமிழ் உலகத்திலே இனிமையான இது பார்த்திங்கன்னா தமிழ். நிறைய இது பழமையான மொழியும் தமிழ் தான். ஆனால் அந்த தமிழை யாராலையும் முழுசாக படிக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறோம் என்ன முத்தமிழ் அறிஞருங்கிறோம், அது இதுங்கிறோம், எல்லாருமே நானும் வித்தகருங்கிறேன், எல்லாம் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தமிழில் எவ்வளவு புக்ஸ் இருக்குது, எவ்வளவு பேர் எவ்வளவு எழுதியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ஜென்மம் இல்லை, இன்னொரு 10 ஜென்மனாலும் பத்தாது அந்த மாதிரி. அப்போ அந்த ஆண்டாள் எழுதின அந்த திருப்பாவை, அதனால நேர ஆண்டாள் தரிசனம். அந்த அம்மாவுக்கு ஒரு மாலை. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இந்த மிதுன ராசினர்களுக்கு பெரிய மாற்றம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ண புதன்கிழமை போகணும், பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் மிக பெரிய உற்சாகமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.